அன்பே தகளியாக, ஆர்வமே நெய்யாக, இன்புருக சிந்தை இடுதிரியாக, ஞான விளக்கேற்றினேன் நாரணருக்கு ஞானத்தமிழ் புரிந்த நான். புலிக்கு பிறந்தது புலிக்குட்டி, ஞானத்துக்கு பிறந்தது ஞானம். அதுபோல ஆடு 8 அடி பஞ்சா குட்டி 16 அடி பாயும். அது மாதிரி எங்க சாமி மன்னார்குடி சாமி சங்கர் சாமி அவர்கள் தமிழை தலைகளாக படிக்கக்கூடியவர். அம்மா அதே மாதிரி அம்மம்மா, இது மாதிரி சொற்றொடர்னு சொல்லக்கூடிய அந்த தொடர்களில் தமிழால் நிறைய பேசக்கூடிய அருளாளர். தமிழ் மீது பக்தி கொண்டு அகத்திற்கு சும்மா விடுவாரா? விட மாட்டார். அவருடைய பையன் வாங்க தலைவா, இந்த குழந்தை அகத்தியருடைய வாக்கால பிறந்த குழந்தை. இந்த குழந்தை மனசெல்லாம் பக்தின்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கு, யூடியூப் சேனல். கோவல மாதிரி இருக்கானா நம்ம ஆளு, பார்த்துக்கிடுங்க. அவன் கேட்கான், நீர் பெரிய சாமியா இருக்கான், பெரிய டிவில எல்லாம் பேசணும், இது ஏன் சட்டியில பேச மாட்டான், ஏன் நொட்டுல இது பேசணும், என்னப்பா பேசணும், அகத்தியரை பத்தி 4 வார்த்தை சொல்லுங்க போகணும், அதை பத்தி என்ன சொல்ல முடியும் அப்படின்னு. அவர் அகத்தியர் ஒரு தவம் கிவம் பூசையெல்லாம் ஒன்றும் வேண்டாம், தவம் செய்ய வேண்டாம், பஜனை பண்ண வேண்டாம், யாகம் பண்ண வேண்டாம், ஒண்ணுமே பண்ண வேண்டாம். திரும்ப எப்படி அருள் கிடைக்கும்னா, மனம் அது செம்மையானால் மந்திரம் வேண்டாமே. ஒரே வார்த்தை, மனசை ஒழுங்கா வச்சுக்கிடுங்க. ஒருவேளை மனசை ஒழுங்கா வைக்க மாட்டேங்கல, என்ன செய்ய, காமம் லோகம் இலவே நாசமா போய்க்கிறாங்க. இந்த பிள்ளைக்கு பாருங்க, இந்த வயசுலேயே பக்தி சேனல் நடத்தக்கூடிய ஆளை கொடுத்துருக்கான் கடவுள். இவனை மாதிரி எல்லா பேரும் ஆகிட்டா நம்ம நாட்டில் போலீஸ் ஸ்டேஷன் வேண்டாம், கோர்ட் வேண்டாம், வம்பு வேண்டாம், வழக்கு வேண்டாம், ஜெயில் வேண்டாம். தர்மத்தின்படி நடந்தால் அந்த பிள்ளைய நாடே கௌரவமாக இருக்கலாம். இதை கவிரசர் அழகா சொன்னார். கர்ணன்கிற திரைப்படத்தில் கர்ணனுடைய பெருமையை பற்றி சொல்றதுக்கு வந்தார். மழை கொடுக்கும் மேகம் அது 2 மாதம், வயல் வழங்கும் குடையும் ஒரு 3 மாதம், பசு வழங்கும் குடையும் ஒரு 4 மாதம், மாமன்னன் கர்ணருக்கு ஒரு 4 மாதம். நாடி சிவந்தன மாதரார் கண்கள், காதல் வசப்பட்டு கண் சிவந்துடலாம். நாடி சிவந்தன மாதரார் கண்கள், அடுத்தால நற்பொருளை தேடி சிவந்தன ஞானியர் உள்ளம். ஹைலைட். அதுக்கு பிறகு கண்ணாந்து சொன்ன பாருங்க, தினம் நடந்து தேய்ந்து சிவந்தது பாவலர் கால்கள், தினம் கொடுத்து தேய்ந்து சிவந்தது கர்ணன் மாமன்னன் திருக்கரமே. மன்னவர் பொருளை கைகொண்டு நீட்டுவார், மற்றவர் பணிந்து கொள்வார். மாமன்னன் கரனோ தன் கரம் நீட்டுவார், மற்றவர் எடுத்துக் கொள்வார். அடுத்தால சொன்னான், அங்கிருந்து ஒருத்தர் வேகமா வந்தானா, ஐயா எனக்கு வறுமை வந்துடுது, ஐயா எனக்கு வறுமை வந்துடுது, அதனால எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னா. யார் நீ? நானே வரணும். வறுமைக்கு வறுமையை வைத்தது ஒரு மாமன்னன் வாழியவை. அவன் வாழ்ந்த ஊர்ல வறுமை கிடையாதுயா, ஏன் பூரா தர்மம் செய்தவனா இருக்கான், வறுமை கேட்க இடம் இல்லை. அத மாதிரி இந்த பிள்ளை மாதிரி எல்லாம் பக்தி பிள்ளை வந்துட்டா இந்திய நாடு விவேகானந்தர் கண்ட மாதிரி ஆயி. உண்மைதானே? பக்தி சிரத்தையான பக்தியா இருக்கணும், விழாத பக்தியா இருக்கணும், நம்பிக்கையான பக்தியா இருக்கணும். சரிதானா? தூங்கிக்கிட்டே துயில் போடவா கண்ணை, தூங்குதான் நினைக்கக்கூடாது, தூங்குத மாதிரியே இருந்துட்டு நடிப்பான். சரிதானா? உறங்கிக்கிட்டே உலகளப்பான். அப்படிப்பட்ட வல்லமை பெற்ற பெருமாள் இங்கே மன்னார்குடி ராஜகோபாலசாமி. அவனு அங்கே கண்ணில் எல்லாம் பண்ணியிருக்காங்களா, எல்லா கோவில்களும் நடம் பண்ணியிருக்கான், எல்லாம் பண்ணியிருக்கான். அந்த கோபாலுடைய மறு அவதாரம் தான் இவன் அகத்தியர். உண்மையில் அகத்திலிருந்து பெருமாள் அம்சம் தான் பாதி பேருக்கு தெரியாது. அவர் எங்கே பள்ளி கொண்டிருக்காரு? திருவனந்தபுரம் பத்மநாபசாமி கோயில். ஏன் அங்கே போனாருன்னா, அந்த பெருமாள் தான் சிவ பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு. சிவன் வேறு நான் வேறு அல்ல, அகத்தியர் வேறு பெருமாள் வேறு அல்ல, அகசியர் வேறு சிவன் வேறு இல்லை, யாவுமாய் நின்றான். குடமுனி, கும்பமுனி, மலைமுனி, மலைமாமுனி,
மூர்க்கமுனின்னு ஒரு பேர் இருக்கு. எனக்கு சமயத்தில் கோபத்தில் வச்சுடுது. அதான் அந்த மூர்க்கமுனின்னு பேர் நினைக்கிறேன். அதுபோல் அவனுக்கு உண்மையான பேர், புராணங்கள் சொல்லப்பட்ட பேர், ராமாயண இதிகாசம் இந்த பேர் வரும், கும்பசம்பவன்னு பேர். எங்க கிருஷ்ண பிரியமன்னா அதை அடிக்கடி சொல்லுவார். அகத்தியர் பேர் அகத்தியர் சொல்லா, கும்பசம்பவன்னு சொல்றா அப்படின்னா. கிருஷ்ண பிரியமன்னா எங்க வீட்டுக்கு ஒரு முறை வந்திருக்காங்க, கிருஷ்ண பிரியமன்னா 2 முறை வந்திருக்காங்க. சரிதானே? அப்போ கிருஷ்ண பிரியமன்னா சொல்றது கும்பசம்பவம்னு சொன்னாரு. வேல்குடி கிருஷ்ணன் அவருக்கு அந்த பேர் இல்லடா, சமுத்திர சோழகன் அப்படின்னாரு. என்னையா சமுத்திர சோழகன்? பூமி பிராட்டியை வந்து சுருட்டி கொண்டு கடலுக்குள்ள வச்சுட்டான். அவரை யாரையும் வீட்டுக்கு கொண்டு வர முடியல. அப்போ அகத்தில் அங்கே வரும்போது மகாவிஷ்ணு சொன்னாங்க, இந்த மாதிரி 7 கடலுக்கு அப்பால கொண்டு வச்சுட்டான் அகத்தியர் ஐயா, அவர் எப்படியா நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வரணும்னா தன்னுடைய தவ வலிமையால் 7 கடல் நீரையும் ஊறுகை நீராக்கி குடித்தார். அதுக்கு பிறகு வராக அவதாரம் எடுத்து பூமி பிராட்டியை பெருமாள் மேலே கொண்டு வந்தார். அகத்தியருடைய அருள் இதோட சொல்ல முடியுமா ஐயா? இல்லை, அகத்திலிருந்து சைவ மதத்துக்கு மாத்திரம் பொருத்தமானவர் அல்ல. அவருடைய நாராயண தேவி பொருத்தத்தில் ஒரு பாட்டு இருக்கு நல்ல. அவருக்கு வந்து குடவரை முனின்னு ஒரு பேர் இருக்கு. பக்கத்தில் ராம்டேக்னு ஒரு ஊர் இருக்கு. ராம்டேக் பல்லவா மாவட்டம், நாக்பூர்ல. ராமர் சென்ற இடங்கள்லாம் பார்க்கறதுக்கு நான் போயிருந்தேன். இருக்கு அங்க போனா மலை மேல ஐயாக்கு கோயில். அந்தி சாய்ந்த நேரம் வண்டலை இவ்வளவு தண்டி பெரிய பெரிய வண்டா பறக்கு, பெரிய காடு. ஒரு நதியை தாண்டி போனோம், நதியில கால் வைக்க ஒரு பயம். அப்ப அங்குள்ள கிராமத்துக்காரங்க 5-6 பேர் வந்தாங்க டிராக்டர்ல. அங்குள்ள பாசையில கேட்டாங்கன்னா தமிழ் தெரியல அப்படின்னு. ஓ கோயிலுக்கா அப்படின்னு. அதனால டிராக்டர்ல ஆற்றை கடந்து விட்டாங்க. அப்போ நீங்க அவங்க பதில ரொம்ப ராத்திரி நேரம் ஆயிடுது, நீங்க ராத்திரி வராதங்க காலையில வாங்க அப்படின்னு. 1 hour வெயிட், நாங்க திரும்ப வந்துடும் அப்படின்னு. அங்க போனா ராமனுக்கு வில்லும் சொல்லும் உடனே அகஸ்தியனுக்கு இருக்காரு. சூரியனுக்கு பெரிய கோயில், ராமன் கட்டின கோயில். அதுபோல அங்க போன உடனே சிற்ப வழிபாடோட கூடிய ஒரு கோயில். அகத்தியர் பார்த்தா எங்க அகத்தியருங்க, அகத்தியர் உயரமா இருக்காரு. அவர் வந்து குருமுனிவரானவர். நம்ம ஆளு குருமுனின்னு அவரை சிறுசாகிட்டான். அங்க போனா ராமனுக்கு மேல ஒரே அடி சிரத்துல இருக்கு, ராமனோட ஒரு அடி உயரத்துல அகத்தியர் இருக்காரு. வில் கொடுக்க மாதிரி, இவர் வாங்குற மாதிரி, மந்திரச்சல் கொடுக்குற மாதிரி அந்த காட்சியை பார்த்து எனக்கு அப்படியே ஆச்சரியமாயிடுது. நல்ல பசி, கானா கானா கருணாகிரன். அங்குள்ள பூஜாரி அந்த ஒரு இளநீர் வெட்டி கொடுத்தாரு, பொரியடலை கொடுத்தாரு. இந்த பொரியடலை சாப்பிட்டு இளநியை குடிச்சிட்டு கிளினிக்கு வந்துட்டோம். கிளினிக்கு வரும்போது ஒரு பெரிய அவஸ்தையோட தான் கீழே வந்தோம். லைட் அடிச்சு அந்த லைட்டுக்கு முன்னாடி விடாமல் வண்டு வந்துடுது. தீப்பந்தத்தை பொறுத்துனா அதில் வண்டு வந்துடுது. இந்த நிலா வெளிச்சத்திலேயே தட்டு தடு மாதிரி வந்தோம். நல்ல வேலை ஆற்றுக்கு அக்கறைங்க டிராக்டர்காரன் எண்ணம். அவன் இந்த பக்கம் வர சொல்லி திரும்ப வந்து சேர்ந்தேன். என் வாழ்க்கையில் அகத்தியரை உயர்ந்த அகத்தியராக பார்த்தவங்க தான் ராமனுக்கு வில்லும் மந்திர சொல்லும் கொடுத்து சூரியன் கோயில் அங்கே இருக்கு. ராம்டேக் பல்லவா மாவட்டம், நாக்பூர் வந்து. இந்த வைஷ்ணவத்தில் இந்த பிள்ளை கேட்டதுக்காண்டி அகத்தினுடைய பெருமையை சொல்லுங்கன்னு சொன்னதுனால அந்த அகத்தியரை பற்றி இந்த அகத்தியத்தை சொல்லியிருக்கேன். இவன் அனுப்பிட்டே தானே இருக்கான். இவன் ஒரு அகத்தியர் தான். இவர் வந்து பால அகத்தியர்னு வச்சுக்கணும். எல்லாம் வல்ல